அந்த பாட்டி இறங்கும் போது அந்த 3 பேரும் அந்த பாட்டியை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையன் அந்த பாட்டி கிட்ட நான் திருடவே இல்லை அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, பஸ்ல ஏறின இந்த 3 பேரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு காத்தடிக்கும் போது அவங்க ட்ரெஸ் விலகுச்சு. அப்போ அவங்களுக்கு காலே இல்ல, அவங்க ஒரு பேய் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அதை நம்புற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் நம்புற மாதிரியே இல்ல. அதுக்கு அடுத்த நாள் காலையில பார்த்தா பஸ் நம்பர் 375 காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அப்போதான் ஐயோ அந்த பாட்டி சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாட்டியை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் விசாரிக்கிறாங்க. கரெக்டா அந்த பாட்டியும் அந்த பையனும் இறங்கின இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு நதியில 5 டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல என்ன குழப்பம்னா, அந்த டிரைவரும் கண்டக்டரோட டெட் பாடி மட்டும் நேத்து செத்து போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த 3 பேரோட டெட் பாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல லாஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் போறதுக்கு தான் பெட்ரோல் போட்டிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி 100 கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் போயிருக்கு. என்னன்னு பெட்ரோல் டேங்க் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாவே ரத்தமா இருந்துச்சாம். இதை பேஸ் பண்ணி தான் டைரிங்கிற மூவியை